தான் கொண்ட காதலுக்காக இன்றும் காத்திருக்கிறாள் இந்த கன்னி தேவதை. வரலாற்றிற்கு முற்பட்ட பல்வேறு சிறப்புகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். மனித நாகரிகமானது எங்கிருந்து தொடங்குகிறது என்று கேட்டால் அது கன்னியாகுமரியில் இருந்து தொடங்குகிறது என்று சொல்லலாம். குமரி மாவட்டத்தின் நாகரிகமானது சுமார் 4000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை உலகிற்கழித்து 4 திசைகளிலும் புகழ் பரப்பி மூவேந்தர்களாலும் ஆளப்பட்டு வள்ளுவனின் 2 அடி பாவால் உயர்ந்து நிற்கும் ஒரே நாடு. வேநாடு, நாஞ்சில் நாடு, இடநாடு என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட குமரி மாவட்டத்தின் வரலாறானது சுமார் தோராயமாக 1500 முதல் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் என முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தின் வரலாறானது கற்கால கோடாரி கருவியின் கண்டுபிடிப்பில் இருந்து வரலாற்றிற்கும் முந்தைய கலாச்சாரத்தை கொண்டதாக தெரிந்து கொள்ளலாம். கன்னியாகுமரி என இந்த மாவட்டம் பெயர் பெறுவதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. இம்மாவட்டத்தில் இருக்கும் கன்னி பெண்களை பகவதி அம்மனாகவும் குழந்தைகளை குமரி அம்மனாகவும் பாவிக்கிறார்கள். அதற்கு காரணம் இம்மாவட்டத்தில் இருக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் தான். முன்னொரு காலத்தில் தாராசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை வழிபட்டு கடும் தவம் செய்து இறைவனை வேண்டி நின்றான். அவன் முன்பு தோன்றிய இறைவன் என்ன வரம் வேண்டும் என கேட்க, அவனோ எனக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் மற்றும் உள்ள எந்த விலங்குகளாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றும் ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே மரணம் நேர வேண்டும் எனவும் வேண்டிக் கொண்டான். சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை தந்தருளினார். இதனால் தனக்கு மரணம் நேராது என்ற மமதையில் அவன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் உட்பட அனைவரையும் கொடுமை செய்து வந்தான். இதனால் அரக்கனின் கொடுமை தாங்காத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி முறையிட்டனர். சிவபெருமானோ அவன் கன்னி பெண்ணால் மட்டுமே சாக வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன். எனவே பார்வதி தேவியை நோக்கி தவம் மேற்கொள்ள கூறினார். அம்மனிடத்தில் தேவர்களும் முனிவர்களும் வேண்டிக் கொள்ளவே பார்வதி தேவி தனது அம்சமாக 7 கன்னிகைகளை பூலோகத்திற்கு அனுப்பினார். பார்வதி தேவியின் அம்சமான 7 கன்னியர்களும் அரக்கனோடு மூர்க்கமாக கடும் போரிட்டனர். கடுமையான போர் நடைபெற்ற போதிலும் தாரகாசுரனின் படைகளை அழிக்க முடியவில்லை. தாரகாசுரனின் படைகள் மண்ணில் சாய்ந்தாலும் அடுத்த நிமிடம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர். பராசக்தியின் அம்சமான தேவ கன்னியர்களால் கூட தாரகாசுரனை அழிக்க முடியாததால் 7 பேரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நின்றனர். பின்னர் அவர்கள் பூலோகத்தில் கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சோட்டானிக்கரை, கொடுங்கானூர், செங்கனூர், மண்டைக்காடு உள்ளிட்ட 7 இடங்களில் கோவில் கொண்டனர். அன்னையான பார்வதி தேவியோ தேவலோகம் செல்ல மறுத்து கடலின் அருகில் இருக்கும் சீவலப்பாறை என்ற இடத்தில் வந்து மறைவாக பல வருடங்கள் தவக்கோலத்தில் இருந்து வந்தாள். வருடங்கள் பல கடந்தது. வானாசுரன் முதலான அசுரர்களை அழிப்பதற்கு தக்க தருணத்தை தேவி எதிர்பார்த்து நின்றிருந்தாள். இந்த நேரத்தில் தான் குமரியாக இருந்த தேவி இப்போது இளம் பருவ பெண்ணாக வளர்ச்சியடைந்திருந்தார். கன்னி பெண்ணான தேவியை பார்த்த சிவபெருமான் அவர் மீது காதல் கொண்டார். இதனால் சிவபெருமான் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலய சுவாமி கோவிலில் தேவி பகவதியை இரவோடு இரவாக பொழுது விடுவதற்குள் திருமணம் செய்து கொள்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். இறைவனோடு தேவிக்கு திருமணம் நடந்துவிட்டால் கன்னி பெண்ணால் வதம் நிகழாது எனவும் இதனால் பூலோகத்தின் சமநிலை பாதிக்கப்படும், எனவே இந்திரர்கள் முதலான தேவர்களை காக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நாரதர் இரவோடு இரவாக சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்த போது செல்லும் வழியில் வழுக்கம்பாறை என்ற இடத்தில் நின்று நாரத முனிவர் சேவல் வேடத்தில் கொக்கரக்கோ என்று கூவினார். இதனால் பொழுது விடிந்து விட்டது என்று நினைத்த சிவபெருமான் சுசீந்திரம் செல்லும் வழியில் இருந்து பின்பு தானுமாலய சுவாமி கோவிலுக்கு செல்லாமலேயே திரும்பிவிட்டார். திருமணம் நடைபெறும் என்று காத்திருந்த பகவதி தேவியோ இறைவன் வராததால் இனி யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அதே இடத்தில் தவக்கோலம் பூண்டாள். வருடங்கள் பல கடந்தது. பின்னர் நாரதர் தேவியை சந்தித்து தனது பிறப்பின் ரகசியத்தை உணர்த்தவே அவர் ஆண் போல உடை தரித்து தனது பரிவாரங்களோடு புடைசூழ சென்று தாரகாசுரனை வதம் செய்தார். இதனால் பூலோகத்தில் சமநிலை மீண்டும் திரும்பியது. மதுரைக்கு மீனாட்சி எப்படியோ அதே போன்றுதான் குமரிக்கு பகவதி. மதுரையில் மீனாட்சி ஆட்சி என்றால் குமரியில் பகவதி ஆட்சி. இதனாலேயே சிறுவயது பெண் குழந்தையை குமரி என தூய தமிழில் அழைப்பார்கள். திருமணம் புரியாத இளம் பெண்களை கன்னி பெண்கள் என அழைக்கிறார்கள். இங்கு பகவதி அம்மன் கன்னியாகவும் குமரியாகவும் அருள்பாலிப்பதாக ஐதீகம். அதனாலேயே இப்படி கன்னியாகுமரி என்று பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பல ஆண்டுகளாக கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. குமரி மாவட்டத்தில் உள்ள தோவாலை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, செங்கோட்டை ஆகிய வட்டங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இருந்த காலத்தில் பாடசாலைகளில் தமிழ் மொழிக்கு அனுமதி இல்லை.
மலையாளம் கட்டாய பாடமாக்கப்பட்டது. ஜாதி ரீதியாக மக்கள் பிளவுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்தியா முழுவதும் இருந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தது. அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆட்சி செய்து வந்ததால் கேரளாவோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. ஆனால் கன்னியாகுமரி மக்களோ தமிழகத்தோடு இணைய வேண்டும் என்று விரும்பினர். இந்நிலையில்தான் தெற்கு எல்லை போராட்டம் என்ற பெயரில் மார்ஷல் நேசமணி தலைமையில் கன்னியாகுமரியை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்றது. இப்போராட்டத்தை தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கன்னியாகுமரி தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தபோது வரலாற்றில் ஒரு மிகச் சிறப்பான போராட்டம் நடைபெற்றது என்றால் அது கன்னியாகுமரியில் நடைபெற்ற தோல்சீலை போராட்டம்தான். போராட்டம் நடைபெற்ற 18ஆம் நூற்றாண்டில் தோல் சீலை என்பது ஆளும் வர்க்கத்திலுள்ள பெண்கள் மட்டுமே அணிவதற்கு உரிமை உடையதாக கருதப்பட்டது. இதனை எதிர்த்து அனைத்து சமுதாய பெண்களும் மேலே தோல் சீலை அணிய வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்றது. 3 கட்டங்களாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஜாதிய வன்முறைகள், ஒடுக்குமுறைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று இறுதியில் அதன் முடிவாக அனைத்து பெண்களும் தோல் சீலை அணியலாம் என திருவிதாங்கூர் சமஸ்தானம் அனுமதி அளித்தது. இப்படியாக வரலாற்றில் பல்வேறு சுவடுகளை மறைத்து வைத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம். அது மட்டுமல்ல, இன்னும் வரலாற்றில் மிகச்சிறந்த மனிதர்களையும் கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு தந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பயணம் செய்து தனது புரட்சி கருத்துகளால் இளைஞர்களை தன்வசப்படுத்திய விவேகானந்தர் கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தங்கி தியானம் செய்து ஞானம் பெற்ற பிறகே தனது பயணத்தை துவங்கினார். அதோடு எழுத்துக்கள் வடிவம் பெறுவதற்கு முன்பே இலக்கண நூலை நமக்கு அளித்த தொல்காப்பியரும் கன்னியாகுமரியில் பிறந்தவரே. கன்னியாகுமரியின் மற்றொரு சிறப்பு இம்மாவட்டத்தை ஒட்டி அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகத்தீஸ்வரன் மலை. ஏராளமான அரிய வகை தாவரங்களும் மூலிகைகளும் உள்ள இந்த அகத்தீஸ்வரன் மலை பூமியின் உயிர்கோள காப்பகம் என அழைக்கப்படுகிறது. சங்க கால தமிழ் புலவரான அகத்தியர் இந்த மலையில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களோடு ஐயா வைகுண்டர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, மார்ஷல் நேசமணி, ப. ஜீவானந்தம் உள்ளிட்ட பலரால் நூல்கள் இயற்றப்பட்டு தமிழ் மொழி ஏற்றம் பெற்றது. அது மட்டுமல்ல, மனித இனம் தோன்றியதாக சொல்லப்படும் குமரிக்கண்டம் கன்னியாகுமரியில் இருந்தே தொடங்கியதாக வரலாறுகள் உள்ளன. இம்மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற வரலாற்று சுற்றுலா தலமான பத்மநாபபுர அரண்மனை கேரள அரசால் தற்போது வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. நூற்றாண்டுகளுக்கும் மேலாக பழமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை கொண்ட இந்த பத்மநாபபுர அரண்மனை மிக பழமையான கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியில் காலை சூரிய உதயத்தை பார்ப்பதற்காகவும் அஸ்தமனத்தை பார்ப்பதற்காகவும் கூடுகிறார்கள். மிக பழமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி ஏராளமான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. பெருஞ்சாணி அணை, திற்பரப்பு நீர்வீழ்ச்சி, மாத்தூர் தொட்டிப்பாலம், முட்டல் நீர்வீழ்ச்சி, தேங்காய்பட்டினம் கடற்கரை, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா தலங்களை நாம் கண்டுகளிக்க முடியும். தமிழகத்திலேயே மிக அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கருதப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் மற்றும் விவசாய தொழில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. தமிழகத்தின் மிக அழகான மற்றும் கலாச்சாரமான ஒரு ஊரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சென்று ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் மண் தீப்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.